நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலை பற்றிய தொடரில் இன்று 3வது பதிவு. அண்ணாமலையை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் என்பதை சொன்னேன். இதை எப்படி எனக்கு ஏற்றால் போர் நான் சாத்தியப்படுத்தி நான் அனுபவிக்க முடியும் என்பதனை இந்த பதிவில் கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்போம். முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி இதில் ஹெட்செட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கண்ணை மூடி நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள நான் சொல்கிற விஷயம் காது வழியாக போகாமல் உங்கள் ஆழ் மனது வழியாக பதிந்து இதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் இது உதவும் என்பதை முதலில் தெரிவித்து கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் தான் கோயிலுக்கு போகிறேன், நானும் தான் சாமி கும்பிட்றேன், இவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சது இவனுக்கு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். இது ஏன் எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது ஒருத்தருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது, ஒருத்தருக்கு சில விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், முதல்ல நம்ம எந்த தளத்துக்கு போகிறோமோ அந்த தளத்தை நாம் பார்க்குறோம், வாழ்கிறோம், போகிறோம், வர்றோம் அப்படிங்கிறத விட நம்ம பிளான் பண்ணுறதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிறோம், இத்தனை மணிக்கு போய் இறங்குறோம், இத்தனை மணிக்கு பார்க்குறோம், திருப்பி மீண்டும் இங்கே ஒடியாந்து இத்தனை மணிக்கு நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, முதல்ல இருந்து போக போகிற விஷயத்தையே நம்ம பார்ப்போம். எப்போ போவோம் போய் இறங்கினதுக்கப்புறம் மணி எத்தனை மணி ஆச்சுன்னு, எத்தனை மணிக்கு பஸ் இருக்குது, எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும்னு அதையே பார்ப்போம். அப்போ ஒரு தளத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு தளங்களும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை அது உள்வாங்கி வச்சிருக்கும். இப்போ உங்கள் பாடி, உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களால் ஆனது. ஆனால் பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி தலங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு தலங்களும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை உங்கள் உடம்பில் அது மாற்றம் செய்யும். அப்போது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு முதல்ல நீங்க வரணும். அப்பத்தான் அங்க என்னதான் நம்ம கொடுத்தாலும், ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் நம்ம என்னதான் போட்டாலும் பாத்திரத்தை திருப்பி வைத்திருந்தால் மட்டுமே அது அந்த பாத்திரத்தில் விழுகிற மாதிரி வச்சிருந்தா மட்டுமே அதில் போட்டால் அதில் நிற்கும். அதே பாத்திரத்தை நாம் திருப்பி வைத்து கொண்டிருந்தோம் என்றால் அதில் என்னதான் இறைவன் கொட்டினாலும் அது நம்முள் வராத மாதிரி ஆயிடும். அப்ப இறைவன் கொடுக்கிறதே அவன் நிறுத்தலை, பெறக்கூடிய தகுதியை நாமே எப்படி கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை முதல்ல உணரணும். அப்ப ஆலயம் இந்த மாதிரி தலங்கள் அப்படின்னு போகும்போது முதல்ல நீங்க மனதளவுல முதல் விஷயமாக மனதளவுல தயாராகும். என்ன மனதளவுல தயாராகிறது அப்படின்னா, நம்ம போகக்கூடிய இடம் எப்பேற்பட்ட இடம், எத்தனை நூற்றாண்டுகளாக, எத்தனை யுகங்களாக இது பொன்மலையாக இருந்திருக்கிறது, வெள்ளிமலையாக இருந்திருக்கிறது, வைரமலையாக இருந்திருக்கிறது, இப்போது மண்மலையாகவும் இருக்கின்றது. அப்படியான ஒரு மலைக்கு போகிறோம். இந்த மலையை சுற்றி 8 லிங்கம் வச்சுருக்காங்க. இந்த 8 லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அவ்வளோ பெரிய மலைக்கு நான் பூஜை பண்ணி வழிபட முடியாதுன்னு சொல்லி அந்த 8 லிங்கங்களையும் தனித்தனியாக வைத்து பூஜை பண்ணவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய, தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன், அவன் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே வழிபட்டிருக்கான். அக்னி பகவான் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்கார். இது மாதிரி ஒவ்வொரு தேவர்களுமே அதை சுற்றி 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 வழிபட்டு வந்திருக்காங்க. அப்ப இவங்க எல்லாரும் வழிபட்டிருக்காங்கன்னா அந்த பூமியில அவங்க இறங்கி இருக்கணும், கால் பதிச்சிருக்கணும், அங்க இருக்க தண்ணியை குடிச்சிருக்கணும், அந்த இடத்துல அவங்க சுவாசத்தை விட்டிருக்கணும், அவங்க அங்கே வாசம் செய்து இருக்க வேண்டும். இப்போது தேவர்கள் கடந்து எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், நம்ம இப்ப சொல்ற ரமண மகரிஷி, சேஷாத்திரி சாமிகள், யோகிராம் சரத்குமார், இவங்கெல்லாம் இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. இது போல இதற்கு முன்னாடி ஈசான ஞான தேசிகர், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய அருளாற்றலோடு விளங்கிய மகான்கள் அங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மகான்கள் கால் பதித்து வாழ்ந்த பூமிக்கு இன்னைக்கு நம்மளையும் வர வைத்திருக்கிறான் இறைவன். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போறோம். இதுவரைக்கும் சாதாரண மனிதர்கள் உலாவி கொண்டிருந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இப்படிப்பட்ட ஞானிகளும் தேவர்களும் மூவர்களும், பெருமாளும் பிரம்மாவும் தானே அடிமுடி தேடி எங்க நின்றுருக்காங்க, அண்ணாமலை தான் நின்றாங்க. அப்ப அந்த அண்ணாமலையில
இவ்வளவு பேரும் வந்து நின்றுருக்காங்கன்னா அப்படிப்பட்ட இடத்துல நானும் போய் நிற்கிறதுக்கு எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கும்போது எனக்கு வருவதற்கான இடத்தை அமைத்து கொடுத்து, நான் வருவதற்கான வாய்ப்பை அமைத்து கொடுத்து, நான் வந்தால் என்னை உள்வாங்க எனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அங்கே தயார் செய்து வைத்து என்னை இறைவன் அழைத்திருக்கிறான் என்றால், நான் எப்பேற்பட்ட இடத்திற்கு எப்பேற்பட்ட இறைவனால் அவனது கருணையினால் அவனது அன்பினால் நான் அங்கே வந்திருக்கிறேன், வரப்போகிறேன் என்பதை முதலில் உணர்ந்து மனதளவில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்றனால உங்களோட முழு கவனமும் மனதளவில் நான் எதை பற்றி நினைக்க மாட்டேன், நான் முழுசாக இறைவனை அனுபவிக்க போகிறேன் என்று மனதளவில் தயாராகி அந்த ஊருக்கு வாங்க. வரும்போதே நம்ம சொந்தம் பந்தம் அது இதுன்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு அது தெரிஞ்சா, அவங்களுக்கு இது கிடைச்சா, நம்ம கையில் வச்சுருக்க பணம் பத்திரமா இருக்கா, செல்ஃபோன் பத்திரமா இருக்கா, அது பத்திரமா இருக்கான்னு பாதுகாக்கிறதுலையும் நம்மளை கூட்டிகிட்டு வந்தவங்களை கவனிக்கிறதுலையும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து சிதறும். அப்போ எண்ணங்கள் சிதறும் போது எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தாலும் உங்கள் புத்தி வேற ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை நீங்கள் முழுவதுமாக அனுபவிக்கவே முடியாது. அப்போ அதை முழுசாக நீங்கள் அனுபவிக்கணும்னா முடிந்த அளவு தனிமையில் வாருங்கள். வந்துட்டு எப்போ உங்களுக்கு தோணுமோ ஒரு நாளோ மினிமம் ஒரு 24 மணி நேரமோ இல்லை ஒரு 2 நாளோ அங்கே இருக்கிற மாதிரி வாங்க. வரும்போதே நான் வந்தால் எங்கே தங்குறது, எங்கே சாப்பிட்றது, நான் எங்கே குளிக்கிறது, ஏன் இங்கே வீட்டில் இருக்க மாதிரி எனக்கு அங்கே வசதி கிடைக்குமா, எதையுமே பிளான் பண்ணாதீங்க. எனக்காக என்னை விட திறமையாக பிளான் பண்ண இறைவன் இருக்கான். அவன் பார்த்து என்னை பிளாட்ஃபார்மில் படுக்க வச்சாலும் படுத்துக்கிறேன், இல்லை ஒரு நல்ல ரூம் கிடச்சி படுக்க வச்சாலும் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக இறைவன் பிளான் பண்ணி நம்மளுக்காக எதெல்லாம் நிகழ்த்துறான் என்பதை நீங்கள் பயணத்தில் தொடங்கி அங்கே வந்து இருந்து அதை அனுபவிக்கும் போது முதல்ல நீங்கள் அங்கே வந்து இருக்க நீங்கள் அங்கே இருக்க காற்றை சுவாசிக்க அந்த காற்றும் அந்த தளத்தில் விளங்கும் அருளாற்றலும் முதலில் உங்கள் சுவாசமாக நிரம்பி உங்களுக்குள் நிறையும். அப்போ மனசு வந்து முதல்ல இந்த சுவாசத்தின் வழியாக அந்த அண்ணாமலையில் கிடைக்கிற வைப்ரேஷனுக்கும் உங்கள் உடம்புல கிடைக்கிற வைப்ரேஷனும் முதல்ல ஒரு நிலையில் வரும். அடுத்து அந்த அண்ணாமலையிலேயே உட்கார்ந்திருந்து அங்கேயே படுத்திருக்கும்போது அந்த பூமியிலிருந்து விளையக்கூடிய பொருட்களை, அந்த பூமியில் வந்து உங்களுக்காக காத்திருந்த பொருட்கள் எல்லாமே இந்த அண்ணாமலை என்ற மலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அருளை சுமந்த பொருட்களாக இருக்கும். அந்த அருளை சுமர்ந்து அது உங்களுக்கு பரிமாறப்படும் போது நீங்கள் இன்னும் அந்த அண்ணாமலையை இன்னும் நெருங்கக்கூடிய, அந்த அண்ணாமலையிலிருந்து வெளிவரக்கூடிய உணர்வுகளை நீங்கள் உள்வாங்கக்கூடிய தன்மைக்கு வருவீங்க. அடுத்து அங்கே இருந்து பொறுமையாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்காக நடக்கிற காட்சி, நீங்கள் வர்ற நேரம் யார் என்ன பேசணும், நீங்கள் போகும்போது என்ன காட்சியை பார்க்கணும், நீங்கள் எப்போ உங்களுக்கு பசிக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ பார்த்து ஒருத்தர் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை அன்னதானமாக போடுவது, நீங்கள் கால் வலிக்குது அப்படின்னு வருவீங்க, அப்போ பார்த்து அது வரைக்கும் உட்கார்ந்த ஒருத்தர் நீங்கள் வரவுமே டக்குன்னு எழுந்திரிச்சு போய் உங்களுக்கு அங்கே இடம் கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே இறைவன் உங்களுக்கு எப்படியெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறத பொறுமையாக இருந்து 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 அனுபவித்து பார்க்கும்போது உங்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பை நீங்கள் பூரணமாக அனுபவிக்கலாம். முதல்ல நம்ம மைண்டு வந்து அந்த ஆலயத்தோட செட் ஆகணும், அடுத்து உடல் செட் ஆகணும். இது 2 செட் ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த அனுபவித்தல் என்பது மிக சீராக அழகாக நடக்கும். இந்த அனுபவித்தல் வழியே அனுபவிப்பவனை நாம் உள்வாங்க முடியும். அப்படி அனுபவிப்பவனை நாம் உள்வாங்க நமக்குள் நம்மை மீறி அவன் நமக்கு கொடுத்தும் நாம் உணராமல் அதை பயன்படுத்தாமல் வைத்திருக்கக்கூடிய திறமைகள், பேச்சாற்றல், செயலாற்றல் போன்ற அனைத்தும் இனி அவனால் தூண்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். சும்மா ஒருத்தனை தூக்கி கையில் வந்து அந்த சாமின்னா டஸ்ட்னு வந்து உன் கையில் கொடுத்துருவாரு அப்படின்னு இல்லை. உன்னிடம் கொடுக்கப்பட்டு எல்லாமே இறைவன் கொடுத்துருக்கான். ஆனால் நீ அதை பயன்படுத்தினாயா என்பதை அவன் உள்ளிருந்து தூண்டி உங்ககிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இதெல்லாம் உங்ககிட்டே இருக்கு, இதை நீ உணராமல் யார்கிட்டயோ பிச்சை கேட்டுட்டு இருக்க, இதை உன்னிடமிருந்தே வெளிப்படுத்தி கொடுக்கிறேன் என்று இறைவன் கொடுப்பதிலிருந்து உங்களது மாற்றம் உங்களிடமிருந்தே உங்களவனாகிய இறைவனால் தூண்டப்பட்டு உங்களுள்
மிகப்பெரிய மாற்றங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.